ஹாய் காய்ஸ், நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோடய 11th ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் ரிசல்ட்டை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்புறம் நியூவாக 11th போக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நான் நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன். நான் பண்ண மிஸ்டேக்லாம் என்னென்னு சொல்கிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து 9:30க்கு தான் வந்து ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எப்போ எழுந்திரிச்சேன்னா, நான் வந்து எப்பயும் போல் எழுந்திரிச்சேன். ஒரு 7 o'clock நான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக நான் 9:10க்கு தான் குளிக்க போனேன். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரிசல்ட்டை பார்க்கலான்ட்டு. அப்புறம் கரெக்டாக வந்து 9:30க்கு வந்து போட்ட உடனேவே வந்துடுச்சு ரிசல்ட்டு. 10th போட்டப்போ லோடிங்னே வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து போட்ட உடனேவே வந்துடுச்சு. அப்புறம் பார்த்த உடனே ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, வந்து ஒரு 550 டச் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அந்த அளவுக்கு எழுதியும் வச்சுருந்தேன், வரலாம் எனக்கு. ஸோ ஆனால் நான் எடுத்த மார்க் என்னன்னா, அதோட எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஓகேவா? ஆனால் போதும் இல்லை, பட் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து சரி, நான் வந்து அப்புறம் என் கிளாஸில் எல்லோரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பேர் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க அவங்க மார்க்கை. அப்போ தான் நான் வந்து என் கிளாஸில் வந்து நான் என்னோட நல்லா படிக்கிற ஒரு பொண்ணோட மார்க் பார்த்துருந்தேன். அவள் மார்க் என்னன்னா, என்னோட ஒரு மார்க் கம்மி. ஆனால் அவள் என்னோட செம்மையாக படிப்பாள். அப்போ ஓகே பரவாயில்ல, நானும் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு என்னோடய மனசை வந்து தேர்த்திக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, பயாலஜி, ஃபிசிக்ஸ் அதெல்லாம் நான் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப கம்மியாக மார்க் வந்திருக்கு. இதுதான் வந்து என்னோடய மார்க், பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா, பயாலஜி அப்புறம் ஃபிசிக்ஸ் வந்து 95 above கண்டிப்பாக வந்துடும்னு நினச்சிருந்தேன். பயாலஜி வந்து 90 above கண்டிப்பாக வந்துடும்னு நினச்சிருந்தேன். ரெண்டும் தான் எப்படி கம்மியாச்சுன்னே தெரில. தமிழ் ஓகே, இங்கிலீஷ் ஓகே, மேக்ஸ் கூட ஓகே. கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, நான் கரெக்டாக எழுதுனதே 91 மார்க்குக்கு தான் காய்ஸ். கரெக்டாக 91 மார்க்குக்கு தான் நான் கரெக்டாக எழுதினேன். கம்பல்சரி எனக்கு ஒன்றுமே தெரியலை. 2 மார்க் ஒன்று கம்பல்சரி கேட்டிருப்பாங்க, 3 மார்க் ஒன்று கேட்டிருப்பாங்க. 5 மார்க் அதிலே போயிடுச்சு. இதில் பார்த்ததுக்கு 1 மார்க்ஸ் வேறு ஒரு 4 தப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக மார்க் வந்துடுச்சு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. கெமிஸ்ட்ரியை கரெக்ஷன் பண்ண மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் கரெக்ஷன் பண்ணியிருந்தா என்னத்துக்கு நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்திருப்பேன். சரி, எனிவேஸ் நம்ம இந்த மார்க்கே நம்மளுக்கு வந்து ஸோ நான் இப்போ இந்த மார்க்கில் வந்து ஹாப்பி தான். ஓகேவா? மேக்ஸ் வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். இப்போது இல்லை, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒன்றுத்துக்கும் ஆன்சரே வரலை. அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி யோசிச்சுட்டு எப்படியும் கடைசியில் எல்லாத்துக்கும் நான் வர வச்சுட்டேன். ஸ்டெப்ஸ் போட்டு ஆன்சர்லாம் வர வச்சுட்டேன். எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு மேக்ஸு. ஏன்னா ஒன்று கூட என்னால் டிரைவ் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சிம்பிள் அந்த வெக்டார் கொஷினை கூட எனக்கு வந்து போட தெரியல. எல்லாமே குழப்பி ஒரு மாதிரி போட்டு வச்சுருந்தேன். நிறைய ஸ்பேஸ் விட்டு நானே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு வேளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த இது போட்டுட்டேன். மேக்ஸில் நான் எழுதுனதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அப்புறம் தமிழ்னால் எனக்கு டைமே பத்தலை, என்னன்னே தெரியல. தமிழ் நான் எழுதி முடிச்சது பெரிய விஷயம்னு சொல்கிறேன். டைமுக்குள்ளே எல்லாத்தையும் அட்டன் பண்ணது பெரிய விஷயம். அப்புறம் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா, எனக்கு 99 வந்திருக்கணும். அந்த 2 மார்க் எப்படி போச்சுன்னா, அந்த இது இருக்கும்ல 5 மார்க்கில் ஒன்று கேட்பாங்க பார்த்திங்களா, ஃபில்லப் ஒன்று. அதில் வந்து ஒன்று தப்பானா கூட 2 மார்க் போயிடும் பார்த்திங்களா. அந்த இதுதான். அதில் 5 மார்க்கில் 4 கேட்டிருப்பாங்க, 1 தப்பானா கூட 2 மார்க் போயிடும். அதில் எனக்கு வந்து அந்த 1 நான் தப்புன்னு கூட என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அது என்னன்னா, அதுக்கு வந்து 2 ஆன்சர்ஸ் வரலாம். ஆனால் வந்து ஆன்சர் கீழேருந்து ஒரு ஆன்சர் தான் கரெக்டு, இதுதான் வந்து அப்ராப்ரியேட்டான ஆன்சர் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு 2 ஆன்சருமே தெரியும். ஆனால் 1 தானே எழுத முடியும், 1 தான் எழுதணும். அதில் 2 மார்க் போயிருக்கும், இல்லைனா 99 வந்திருக்கும் காய்ஸ். போயிடுச்சு. அப்புறம் வந்து பயாலஜி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவே போட்டிருப்பேன், பயாலஜி நான் எப்படி எழுதினேன் அப்படின்ட்டு. ஸோ
90 அபோவ் ஆனால் வந்திருக்கலாம். நான் மொத்தமாகவே 5 மார்க்ஸ்க்கு தான் நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 1 மார்க் 3 தப்பு, 2 மார்க் 1 தப்பு. மீதி எல்லாமே கரெக்டு தான். எப்படி இவ்வளோ மார்க் போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஃபிசிக்ஸும் 95 மேலே வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஃபிசிக்ஸில் எப்போவுமே நம்மளுக்கு மார்க் கம்மியாக தான் ஆகும். அது வந்து எங்கேயாச்சும் குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது கூட பரவாயில்ல. கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்து அவ்வளோதான். இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அப்புறம் எனக்கு வந்தது. வாட் ஐ எக்ஸ்பெக்டட் வர்சஸ் வாட் ஐ. ஸோ இப்போ வந்து டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு மெயின் டிப் தருவேன். என்னன்னா டெய்லியும் படிங்க. அது வந்து கொஞ்ச நேரமாக இருந்தால் கூட நீங்கள் டெய்லியும் கொஞ்ச நேரம் படித்தாலே போதும். நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க, ஓகேவா? டே 1லேருந்தே நீங்கள் ஸ்கூல் திறந்த டே 1லேருந்தே படிங்க. கொஞ்சம் 1 hour கூட போதும். நான் அதான் சொல்லுவேன், ஸ்கூல் விட்டு வந்தோடனே. ஏன்னா நான் அது கூட பண்ணலை. பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பெட்டராக மார்க்ஸ் எடுத்திருக்கலாம். ஸோ இதுதான் 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ண போகிறதில்ல. டெய்லியும் நான் படிக்க போகிறேன். ஒரு நாள் விடாமல் படிங்க. முடியலனா கூட சும்மா கொஞ்ச நேரம் எடுத்து படிங்க, அதுவே போதும். ஏன்னா நம்ம இப்படி விடுறதுனால நம்மளுக்கு ஃபெடப் ஆகிடும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இப்போ எல்லாத்தையும் வச்சு படிக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். நான் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேண்டாம். ஸோ முடி கொட்டி ரொம்ப இதுவாகிடும். டெய்லி கொஞ்சம் படிங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. இது ஒரு மெயின் டிப் நான் கொடுப்பேன். அப்புறம் நான் வந்து யூடியூப்பில் என்ன சேனல் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 100 லேர்னிங்னு ஒரு சேனல் இருக்குது. 10த்துக்குலாம் அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். 11த்துக்கு நான் அவங்கள ரொம்பலாம் ஃபாலோ பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கா படிக்க போர் அடிக்கும் அப்படின்னாச்சும் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் பார்த்துருக்கேன். அந்த அக்கா நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ்க்கு நான் அதுதான் பார்த்தேன். இங்கிலீஷில் அவங்க நிறைய கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெலாம் நான் பார்த்துருந்தேன். பட் நான் ரொம்பலாம் அந்த சேனலை ஃபாலோ பண்ணது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த சேனல் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். 11த்துக்கு அப்படின்ட்டு யாரும் வந்து அவ்வளோவா வீடியோஸ்லாம் போட மாட்டாங்க. 11த்துக்கு சென்டம் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் 12th பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 11th படிக்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்க தான். அதுக்கு நீங்கள் படிக்காமல் விட்றக்கூடாது. இப்போ நீங்கள் படித்தா தான் 12த்தால் உங்களால் முடிக்க முடியும். அது ஈஸியாக இருக்கும் 12th. இப்போயே நீங்கள் இது முடியலன்னு நினச்சா 12th ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 11th நீங்கள் ஒழுங்காக படிங்க. எங்கள் கிளாஸில் எல்லோரும் பண்ண மிஸ்டேக், எங்கள் கிளாஸ் பசங்களாம் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ரிவிஷன் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதிட்டு கடைசியில் அந்த பப்ளிக் எக்ஸாமை நிறைய பேர் கோட்டை விட்டாங்க. அதுவும் லாஸ்ட் எக்ஸாம் மேக்ஸா எல்லாம் நல்லா ஒரு லீவு அப்படின்ற ஹைப்பில் இருந்திருப்பாங்க போல். மேக்ஸ் நல்லா போடுற ஒரு பொண்ணே வந்து ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆனால். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. எல்லா எக்ஸாமும் எல்லா எக்ஸாமும் இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. லாஸ்ட் எக்ஸாம்னா என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னா என்ன. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிப்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸோ பாய் காய்ஸ்.